இருங்க. ம் அப்படின்னு சொன்னியா? இப்போ வாடா போட்டுன்னு கூப்பிட வேண்டியதானே? இது என்னடா இது? இங்கே பாரு, அம்மிக்கல் கொத்த தெரியாத கொத்துற மாதிரி மூஞ்சிக்குள்ளா இது பாரு, காற்று வருதுல்ல. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, கொசு கடிக்கும். வேர்வையில் கூட கொசு கடிச்சிருக்கேன். என் தெய்வத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வாங்க குரு தம்பி, வணக்கம். வேலூர் அம்மா. ஆமாம், நான் நேற்று நைட்டு தான் வந்து சென்னை போனேன். 12 மணி ஆச்சு. திரும்ப வந்து இன்றைக்கி மதியம் கிளம்பி இங்கே வந்தாச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்தோம். வந்து ட்ராவல் பண்ணியே அம்மிக்கல் கொத்த தெரியாத மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, கொசு பறக்குதே. வேணாம் வேணாம், நான் ஒரு அரை மணி நேரம் தான் போடுவேன். அது பரவாயில்ல, கையில் பிடிச்சிக்கலாம். சாப்பிட்டீங்களா குரு தம்பி? என்ன சாப்பிட்டீங்க? அக்கா கீழே ஓடலாமில்ல. இப்போ தான் தம்பி மேலே வந்தேன், மூச்சே விட முடியல. கீழே ரொம்ப இங்கே ஜன்னலே இருக்காது. இப்போ அக்கா வீட்டில் கீழே ஜன்னல் இல்லை. அவங்க வந்து ஏசி வந்து ஃபிட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து வீடு காலி பண்ண போகிறோன்ட்டு, இங்கே ஒரு 5 மாதம் தானே இருக்க போகிறோன்னா அவங்க ஆல்ரெடி ஃபிட் பண்ணல. இன்னொன்று இது வாங்கியிருக்காங்க, என்னது அது, ஏர் கூலரு. இதெல்லாம் இருக்குதுப்பா. ஆனால் வெளியிலேருந்து காற்று வந்தால் தானே அந்த உள்ளே இருக்க அனல் போகும். மொட்டை மாடியில் கொசு கடி தொல்லையாக இருந்தாலும் கொஞ்சம் நேச்சுரலாக காற்று வரும். இப்போ தான் வந்தமே, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ தான் நான் மேலேறி வந்தேன். இடம் பத்தலையா? நகர்த்துக்கிட்டா? ம், கால் வச்சுக்கோங்க. அண்ணா வீடு பார்த்தாரா? நாளைக்கு தம்பி, நாளைக்கு போகிறோம். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதில் என்ன பிரச்சனைனா, நான் ஒரு வீடை பார்த்து 1000 ரூபா வர டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு, அது பட்ஜெட் கம்மி. எப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஒரு 6000 ரூபா வீடு வந்து ஹவுஸ் ஓனர் மேலே இருப்பாங்க. அவ்வளோ வந்து நமக்கு இடம் இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. 5000 ரூபா வீடே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே கீழே 2 வீடு இருக்குது. அதில் வந்து நானும் அக்காவும் கீழே மேலே போயிடலாம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதுதான் வந்து கன்ஃபார்ம் நாங்கள் சொல்லிட்டோம். இவர் காட்டலான்னு பார்த்தா நாளைக்கு அவங்க கொஞ்சம் வெளில போகிறாங்க. நாளைக்கு ஈவினிங் தான் வருவாங்களாம். அதனால் நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்துருவோம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இவர் தான் பார்க்கணும், அதுக்காக போகிறோம். ஆனால் இந்த 1000 ருபீஸு கொடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட என்ன ரீசன் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கும் பாவம் சங்கடம். நானும் எதுக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன்னு தெரில. யோசனை பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். வணக்கம் கனி நண்பரே, வாங்க. சந்தியா வணக்கம். நல்லம்மா, நீலகண்டன், பிள்ளைகள் நலமா? எல்லாம்